இங்கே இந்த லேடி மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. மேக்கப் போடுற இடத்துக்கு அவங்க பொண்ணையும் கூட்டு போறாங்க. அந்த மேடம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "என் புருஷன் வெளிநாட்ல இருக்காரு. அவரோட தம்பி தான் +2 முடிச்சுட்டு வீட்ல இருக்கான். அவரு கூட தான் எப்பயுமே வந்து என் பொண்ண விட்டு வருவேன். இன்னைக்குன்னு பார்த்து நான் அவர் கூட இருக்கவே மாட்டேன்னு சண்டை போட்டு வந்துட்டா. மூடு சரியில்ல போல இருக்குன்னும்போது" அவங்க சொல்றாங்க, "குழந்தைங்களுக்கு மூட பத்திலாம் நீ பேசக்கூடாதும்மா. நீ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. ஏதாவது தப்பா கூட நடந்திருக்கலாம்னு உடனே உங்களுக்கு ஃபேஸே மாறுது." அப்புறம் தான் இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. வீட்ல இருக்க அந்த சித்தப்பா கூட இந்த குட்டி பொண்ணு விளையாட மாட்டேங்கிறா. தள்ளி தள்ளி போய்க்கிட்டு இருக்கா. சில டைம் வந்து ஸ்கூலுக்கு போம்போது டிஃபன் பாக்ஸ்லாம் மறந்துட்டு போயிடுறா. தனியாவே உட்காந்துருக்கா. அவங்க அம்மாகிட்ட நான் உன் கூட தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறதெல்லாம் அப்ப தப்பா தான் ஏதோ நடந்திருக்கும் போலன்னு இவங்களும் நெனைக்கிறாங்க. அப்ப இந்த லேடியும் அந்த பையனோட லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து அசிங்கமான வீடியோலாம் வச்சிருக்கான். இத பார்த்தோனே அவங்க பதறி போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர வீட்டுக்கு வர வச்சு எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "நீ முதல்ல உன் பொண்ணுகிட்ட பேசு. நான் எனக்கு பயமா இருக்குன்னு" இவங்க சொன்னா, "நீ தாம்மா பேசணும். அப்பதான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவா" அப்படின்னும்போது, அந்த பையனுக்கும் 18 வயசுக்கு கீழ தான் ஆகுது. அவன பார்த்துக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. ஆனா முதல்ல நம்ம யோசிப்போம்ன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த டாக்டரும் இந்த பையன பேக்கெல்லாம் பேக் பண்ணி கார்ல கூட்டு போம்போது, அந்த குட்டி பொண்ணு எதுவும் சொன்னாளான்னு கேட்டா, "இல்லடா அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லி ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, "நீ சித்தப்பா கூட நல்லா தானே விளையாடுவ, சாக்லேட்லாம் வாங்கி தருவார்ல, ஏன் அவர் கூட பேச மாட்றேன்னு" கேட்டா, "இல்ல வேணாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னா நீங்க அடிப்பீங்கன்ற மாரியும் சொல்றா. "அடிக்கலாம் மாட்டேன், நீ சொல்லு" அப்படின்னதுக்கப்புறம் தான், "அவர் என்ன தப்பான இடத்துலலாம் தொட்டாரு. அதனால தான் நான் அவர் கூட விளையாடுறதே இல்ல" அப்படின்னு சொல்ற உடனே இவங்களும் ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "நம்ம உடம்புல எதுக்காக துணி போடுறோம் தெரியுமான்னு?" கேட்கும்போது, "குளிரும்ல, கொசு கடிக்காம இருக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம்னு" அந்த பொண்ணு சொல்றா. இன்னொரு விஷயமும் இருக்கு. துணி போட்டா நம்மள யாருமே வந்து எந்த இடத்துலயும் தொடக்கூடாது. அத நீ மைண்ட்ல ஏத்திக்க. அது டாக்டரா இருந்தா கூட அம்மாவோட பர்மிஷனோட இருக்கணும். அதையும் மீறி தொட்டாங்கன்னா, நீ அம்மாகிட்ட வந்து சொல்லணும். என்ன அங்கலாம் தொடாதீங்கன்னு சொல்லணும். சரியான்ன உடனே, இவளும் ஓகேன்னு சொல்றா. அந்த டாக்டரும் இந்த பையன உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. "இதுக்கெல்லாம் லா வந்துச்சுன்னா, உன்ன எங்க ஜெயில்ல புடிச்சு போடுவாங்கன்னே தெரியாதுடா. அந்த குட்டி பொண்ணால அத சொல்லவும் முடியாது. அவங்களால அத உணரவும் முடியாதுடா. நீ தப்பு பண்ணிட்டேன்ன" உடனே, இவனும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். "என் கூட ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான். எப்ப பாரு என்ன வந்து பொண்ணு மாரியே ட்ரீட் பண்ணுவான். எனக்கு மீச தாடி இல்லன்னு சொல்லிட்டு. அவன் தான் என்ன ரொம்ப உசுப்பேத்தி விட்டான். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு" சொல்லும்போது, "நீ முதல்ல இந்த மாரி அட்ராக்டிவான விஷயம்லாம் எல்லாருக்குமே நடக்க தான்டா செய்யும். ஆனா காதலுக்கும், காமத்துக்கும் நீ எல்லாத்தையுமே வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். ஆனா நீ பண்ண இந்த ஒரு தப்புனால அந்த குடும்பத்தோட கடைசி வரைக்கும் நீ சேரவே முடியாது. நீயும் குற்ற உணர்ச்சியோடயே இருப்ப. அவங்களும் குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க. நீ இத மாத்திக்கணும்னு" சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இவனும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான்.